ஆண்டவர் தேற்றினதற்கு பிறகு வேறு யாரும் நம்மை துக்கப்படுத்த கேட்கல. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு சொன்னதற்கு பிறகு இன்னொருத்தர் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஸோ இன்னைக்கு முழுக்க நம்ம ஆண்டவரத்தில் கேட்க வேண்டியது, தேவனே நீர் என்னோடு பேசும், நீர் என்னோடு. சவுல் வருகிற வழியில் அவன் விழுந்து கிடக்கும் போது ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, சவுலேன்னு கூப்பிடும்போது என்ன சொல்றான்னா, ஆண்டவரே நீர் யார், நீர் யார். ரெண்டாவது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்னு சொல்லும்போது சொல்றேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லணும்னா, நான் என்ன செய்யணும்னு எனக்கு இன்னொருத்தர் சொல்ல வேண்டாம், நான் என்ன செய்யணும்னு சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கேட்கல, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும். நிறைய பேர் வக்கீல் என்ன சொல்றாரு, வக்கீல் என்ன சொல்றாரு, போலீஸ்காரர் என்ன சொல்றாரு, அப்பா என்ன சொல்றாங்க, ஊர் ஜனம் என்ன சொல்லுது, மனைவி என்ன சொல்றாங்க, இல்லைன்னா உங்களுடைய சுயம் என்ன சொல்லுது. ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து போலாம். உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்காதீங்க, சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்காதீங்க. இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல நீங்க என்ன ஆண்டவரே சொல்றீங்கன்னு கேளுங்க. நான் நம்புறேன், அது நம்முடைய கண்களுக்கு தோல்வியா இருந்தாலும் அது கீழ்ப்படியக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்குமானால், ஒப்பு கொடுக்க வேண்டிய பக்குவம் உங்களுக்கு இருக்குமானால், ஒரு நாள் இந்த வார்த்தை உங்களுக்கு தீமையா அமையாது. இந்த வார்த்தை நீங்க சாட்சி சொல்ற அளவிற்கு உங்களை வெற்றியாதான் நடத்தும், உங்களை வெற்றியாதான் நடத்தும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ என் கூட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, பேசுங்க. நீங்க என் கூட பேசுங்க. தானியேல் சிங்க கபிக்கு போறதுக்கு பயப்படாததற்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஏற்கனவே பேசிட்டாரு. பரவாயில்லப்பா, இந்த மாதிரிலாம் வரும். அந்த தைரியம் தான் அவ்வளவு பெரிய சோதனையை அவன் மேற்கொண்டான். அப்போ ஏற்கனவே கர்த்தர் நம்மிடத்துல பேசுவாரானால் நம்ம எப்படி அந்த வார்த்தையே நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீவனா மாறி. ஆமென் சொல்லுங்க. இப்போ பிள்ளைங்க பெத்து வச்சிருக்கிறவங்க நீங்க என்ன சொல்லணும்னா, என் பிள்ளைய குறிச்சு என்ன ஆண்டவரை பேசுறீங்க. ஒரு ஜெப குறிப்பை வைத்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, இந்த ஜெப குறிப்பில் நீங்க என்ன ஆண்டவரை பேசுறீங்க, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நீங்க கேளுங்க. ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஸோ இந்த ஆண்டவர் 3 காரியத்திற்காக நம்மோட கண்டிப்பா பேசணும். 3 விஷயத்துல ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பா கேட்கணும். இது ரொம்ப அவசியமான ஒன்று. இதே அதிகாரத்தை வாசிங்க. நீங்க நம்ம வாசித்த அந்த வசனத்தை வாசிக்கும் போது 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டு, அவன் இதோ அடியேன் என்று. அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்போ தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையினிடத்திலே பேச வேண்டிய அவசியம் உண்டு. கண்டிப்பா ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, இங்க தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வார்த்தைக்காக எதிர்பார்க்கிறான், ஆண்டவருடைய காத்திருக்கிறான். ஒரு பதில் வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். எதுக்கு அப்படின்னா, தனக்கு முன்பாக எல்லா வாசல்களும் திறந்திருக்கும் போது இந்த யாக்கோபு யாரை நோக்கி பார்க்கிறாருன்னா, நான் போகணுமா போக வேண்டாமான்னு நீங்க பேசுங்க ஆண்டவரே. கவனிங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்கள்கிட்ட கர்த்தர் உங்களிடத்துல எங்க பேசணும் தெரியுமா? முதலாவதாக நம்மை சுற்றி எல்லாமே நம்மை சுற்றி இருக்கும் போது யார் நம்மோட பேசணும் தெரியுமா? கேட்கல, கர்த்தர் நம்மோட பேசணும். சில நேரங்களில் நம்ம நமக்கு இல்லாத போது நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்காக வெயிட் பண்ணுவோம். காரியங்கள் கைகூடி வராத போது ஆண்டவருடைய வார்த்தைக்காக வெயிட் பண்ணுவோம். ஆனா எப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க மாட்டோம் தெரியுமா? நமக்கு எல்லா சூழ்நிலையும் சரியா அமைஞ்சு ஒரு வீடு கட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். வீடு கட்டுறதுக்கு இடம் இருக்குது, வீடு கட்டுறதுக்கு பணம் இருக்குது, வீடு கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியர் ரெடியா இருக்கிறாரு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரிடத்துல போய் கட்டணுமா கட்ட வேண்டாமா அப்படின்னு நான் கேட்பீங்க? கேட்கல. அதான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, அதான் ஆண்டவர் வசதியை தந்திருக்கிறாரு.
ஸோ இந்த காரியம் எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் தான் என்ன நடத்துறாரு. சூழ்நிலை எல்லாம் சாதகமா இருக்குது, எனக்கு வேண்டிய வழிகள் எல்லாம் திறந்திருக்குது, எனக்கு நான் அந்த காரியம் குறித்து டிசைட் பண்றதுக்கு, அந்த காரியத்தை குறித்து முடிவு எடுக்கிறதுக்கு எல்லாமே எனக்கு சாதகமா இருக்குது. எதுவுமே எனக்கு ஆப்போசிட்டா இல்லை. அவ்வளவுதான், எனக்குரியதான், நான் செய்வேன், நான் எடுத்துருவேன், நான் பண்ணிடுவேன், நான் கட்டிடுவேன், நான் முடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லக்கூடாது. நம்மை சுற்றி எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரத்துல போய் என்ன கேட்கணும்னா, இது உங்க சித்தமா, இதுல நீங்க பேசுறீங்களா, உங்க வார்த்தை என்ன, இப்படி நீங்க கேட்பீர்களே. ஆனால் நான் நம்புறேன் பெரிய ஆபத்துகளுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்கிற கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். நம்ம சில நேரங்களில் ரொம்ப மிஸ்டேக் பண்றது எதுல அப்படின்னா, நமக்கு எல்லாம் தோதா ஒட்டுக்கா கிளியரா அமையும் போது நம்ம யாருடைய வார்த்தையை கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மாட்டோம். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர், நீங்க எல்லாம் எனக்கு சரியாயிருச்சு, எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான் நான் ஆரம்பிக்க போறேன், அவ்வளவுதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், அவ்வளவுதான் நான் செய்ய போறேன் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள இருக்குமானால், இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாருன்னா, வெயிட், நீ வெயிட் பண்ணு, நீ யாருடைய அடையாளத்தை கேளுனா, கர்த்தர் என்ன பேசுகிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஆண்டவர் என்ன பேசுகிறார், நீர் என்ன சொல்லுகிறீர், நீர் என்ன சொல்லுகிறீர். எல்லா வழிகளும் நமக்கு முன்பாக திறக்கும் போது அந்த வழிகள் எல்லாம் கர்த்தருடையவைகள் என்று நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா சொல்லிடவே முடியாது. ஆமென். அப்போ நம்பர் 1 முதல்ல ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. என்ன உணர்வுனா, எனக்கு டிசைட் பண்றதற்கு, எனக்கு முடிவு எடுக்கிறதற்கு 100% என்னை சுற்றி எல்லா சூழ்நிலைகளும் சரியாகும் போதும் நான் யாருடைய வார்த்தைக்காக காத்திருக்கணும்னா, உங்க பதிலுக்காக நான் காத்திருக்கக்கூடிய கிருபை எனக்கு தார். கைகளை உயர்த்தி, இது எனக்கு எப்போ இந்த வார்த்தை எனக்குள்ள ஓடிட்டே இருக்கட்டும். நீங்க ஜெபிக்க 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 நான் என்ன நம்புறேன், அது ஒரு ஜெபம். இந்த ஜெபம் வந்து கர்த்தருடைய சமூகத்துல போய் இருக்கும். எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்ப இந்த ஜெபம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் உங்களுடைய மனசு வந்து டக்குன்னு போய் செஞ்சிருன்னு உற்சாகப்படுத்தும் போது ஒரே ஒரு வசனம் மட்டும் நீங்க இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம் அன்னைக்கு சொல்லுவோம், இல்ல மகளே கொஞ்சம் பார்த்து, இல்ல மகனே கொஞ்சம் கவனமா இரு, வெயிட் பண்ணு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாமே, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு ஒரு டைம் பார்த்துக்கலாமேன்னு இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம் 10 ஆண்டுகள் தாண்டி 5 ஆண்டுகள் தாண்டி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அதனால சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை சுற்றி முடிவெடுக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு ஏதுவா இருக்கும் போது தகப்பனே சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க வார்த்தையை கேட்கறதுக்கு பலன் தாருங்க. பாடு கேளு, கேட்க கேட்க அந்த கிருபை பெருகிட்டே இருக்கு, நிறைய பேர் மேல பெருகிட்டே இருக்குது. எனக்கு எல்லாம் சாதகமா அமையும் போது, எனக்கு எல்லா முயற்சிகளும் ஒட்டுக்கா அமையும் போது உங்க வார்த்தையை கேட்கறதற்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, பலன் தாரும். நன்றியப்பா, நன்றியப்பா. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுதோ. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை, ஓ ஹல்லேலூயா, என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. சொல்லும் எல்லாரும், என் பலனும் நீர், என் கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக கர்த்தருடைய சத்தத்தை கண்டிப்பா ஒரு தேவனுடைய பிள்ளை எங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மை சுற்றி சூழ்நிலைகள் சாதகம் இல்லாத போதல்ல, நம்மை சுற்றி எல்லாமே சாதகமாகும் போதும் கர்த்தரிடத்துல போய் என்ன கேட்கணும்னா, நீர் என்ன, நீங்க என்ன ஆண்டவரே சொல்றீங்க, இது சித்தமா, இது சித்தம் இல்லையா, இது விருப்பமா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல, ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யறதற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதனுடைய வல்லமையே ரொம்ப பெருசு, அதனுடைய வல்லமையே ரொம்ப பெருசு. என்னுடைய திருமண வாழ்க்கையில் இதை நான் ரொம்ப கண்டுபிடிச்சேன்.
இந்த பாஸ்டம்மாவை திருமணம் பண்ணுறதுக்கு முன்பாக, அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒன்று பார்த்தோம். அப்போது அந்த 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 பொண்ணை திருமணம் பண்ணுறதுக்கு 99%, 99% என் பக்கத்தில் எல்லாமே சாதகம். அப்போ திடீர்னு அவங்க மாமா வந்து, இவனை நம்பி எப்படி பொண்ணை கொடுப்பேன், இவன் தான் நோயாளி ஆச்சே, அவனுக்கு என்ன ஊழியம் இருக்குது, மாதம் 5000 ரூபாய் அவன் என்ன பண்ணுவான், என் பிள்ளைக்கு வந்து அவனுக்கு ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுக்குறதே பத்தாது, இப்படி நல்லா சொல்லி அந்த மாமா வந்து பேசுகிறாரு. அப்போ எங்கள் அப்பா ரொம்ப சோகமாக வந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒன்றும் பயப்படாத, நீ ஒன்றும் மனசை தளர வேண்டாம், நான் உனக்காக பேசுகிறேன், நான் பேசுனேன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த பொண்ணு வீட்டிலேருந்து அந்த அந்த சைடில் இருந்து, ஐயோ நீங்கள் அதுக்காக ஒன்றும் மனசை உடஞ்சி போக வேண்டாம், நம்ம பேசி ரெடி பண்ணிக்கலாம். இப்படி சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் வந்து என்னுடைய மனசுக்குள்ள 1% இல்லை, 100% விருப்பம், 100% ஆசை. ஆசைன்றது அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு வெளியே சொல்லாட்டா கூட எனக்கு பிடிக்குது, எனக்கு ஆசை, சுற்றி இருக்கிறது இருக்குது. ஒரு நாள் இந்த அண்டர் கிரவுண்டு மேம்பாலம் இருக்கு பாருங்களேன், அதுக்கு கீழே பைக் ஓட்டிட்டு வரேன். அப்படியே மனசு முழுக்க அப்படியே துக்கம் நிறைஞ்சிருக்குது. சார் நம்ம எதிர்பார்த்தது, நம்ம யோசிச்சது, நம்ம ஆசைப்பட்டது, நம்ம அப்படி கற்பனை பண்ணினது வந்து இப்படி ஒரு பிரச்சனையாக வந்து நிற்குதே அப்படின்னும் போது ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து வந்து சர்ச்சில் உட்காந்து ஆண்டவரத்தில் ஒன்று மட்டும்தான் சொன்னேன், ஆண்டவரே இதில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரில, இதை ஃபைட் பண்ணி சண்டை போட்டு பேசி இதை கண்டிப்பாக என்னுடையது ஆக்க முடியும். அதற்கு என்னை சுற்றி எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருக்குது, ஆனாலும் உங்கள் வார்த்தைக்காக மட்டும்தான் ஆண்டவரே நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் நோ, நீங்கள் வேண்டாம், செய்யாத அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனாலும் கண்டிப்பாக அது எவ்வளோ வலியாக இருந்தாலும் அதை நான் சுமக்கிறேன், அதை ஏற்றுக்கிறேன். நீங்கள் நோன்னு சொன்னீங்கன்னா அதை கண்டிப்பாக எனக்கு அதை தாங்கக்கூடிய பலன்னு தருவீங்க அப்படின்னு எல்லாம் ஜெபம் பண்ணுறேன். அப்போது கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, இல்லைப்பா இது கர்த்தருக்கு சித்தம் இல்லை, இது எனக்கு பிரியமானதோ, இது என்னுடைய வழியோ அல்ல, உன்னை குறித்து நான் நினச்சிருக்கிறது வேற, உனக்கு நான் வச்சிருக்கிற திட்டம் வேற அப்படின்னு எனக்கு என் மனசுக்குள்ள கர்த்தர் பேசுறாரு. ஆனால் கடினமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் பேசின வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்ததுனால இன்றைக்கு நான் நம்புகிறேன் கர்த்தர் என்னை எப்படியா நடத்தி இருக்கிறார் அப்படின்னா நேர்த்தியாய் கர்த்தர் நடத்தி. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஒன்று உங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையிலே உங்களை சுற்றி இருக்கிற எல்லா வழிகளும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு இருக்கும்போது அதை செய்யக்கூடியதுக்கு 100% உங்களுக்கு தைரியமும் நம்பிக்கையும் மனபலனும் ஆள்பலனும் பணமும் வசதிகளும் நீங்க சொன்னாதான் அந்த இடத்துல நடக்கும் எல்லாமே இருந்தா கூட ஒரே ஒரு வார்த்தை, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கர்த்தரை பார்த்து நீங்க வெயிட் பண்ணுவீர்களே, ஆனால் நான் நம்புறேன், நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையை தரையில விடுவதற்கு கர்த்தர் ஒரு நாளும் விடவே மாட்டார். 100% சொல்றேன். ஆண்டவரிடத்துல கேட்டு, ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிற ஒரு மனுஷனுக்கு அது தீமைன்னு மற்றவங்களுடைய கண்களுக்கு தெரிஞ்சாலும் சீக்கிரமாய் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்ற பண்ணுவார். என் இஷ்டத்துக்கு நான் செய்யலையே பாஸ்டர், என் விருப்பத்துக்கு நான் செய்யலையே, என்னை சுற்றி அத்தனை வசதிகள் இருந்தபோது நான் முடிவெடுக்கவே இல்லையே, நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு தானே நான் கீழ்ப்படிஞ்சேன், ஆனா ஏன் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்துல கேட்டுட்டு இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னாரு, இல்ல அவர் ஒரு வார்த்தை பேசுவாரே ஆனால் சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் அது தீமையாய் அல்ல, அது நன்மையாய் தான் முடியும். அவருடைய வார்த்தை மாறவே மாறாது. நம்புறவங்க கரங்களை தட்டி, வாக்குரைத்த தேவன் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ சுற்றி எல்லாமே நமக்கு சாதகமாக வந்தாலும் முடிவெடுக்கும் போது யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொன்னா கேட்கல, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல போய் கண்டிப்பா நீங்க கேட்கணும். உங்களுக்கு பிடிக்குது, உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு இஷ்டம் இருக்குது இல்லை, ஆனா உங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சாங்க, வாய்ப்பு வந்துருச்சு, டிசைட் பண்றது யார் கையில் இருக்கு அப்படின்னா கர்த்தர் கையில் தான் இருக்குது. நீர் என்ன செய்ய, நான் சொல்றேன், உங்க பைபிள்ல உங்க மொபைல்ல நீங்க அடிக்கடி பார்க்கிற இடத்துல 2 வார்த்தை கண்டிப்பா எழுதப்படணும். 1, ஆண்டவரே நீர் யார், அதை நான் அறிஞ்சுக்கணும். ஆண்டவர் யார் என்ற அறிவை நான் சொல்றேன். நான் வந்து எத்தனையோ வருஷம் விசுவாசியா இருந்தேன், கிட்டத்தட்ட 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அகைன் 10th வரைக்குமே சர்ச்சில் ரொம்ப நெருக்கமா இருந்தேன். ஆனா பைபிள் வாசிச்சேன், பாட்டு பாடினேன், பாஸ்டருக்கு கீழ்ப்படினேன், எல்லாம் பண்ணேன். ஆனா ஆண்டவரை ரொம்ப அறியல,
ரொம்ப உன்னிப்பா கவனிக்கல. ஆண்டவரை பிடிக்கும், ஆண்டவரை இஷ்டப்படுவேன், அவருடைய அற்புதத்தை தேடினேன். ஆனா பைபிள் காலேஜுக்கு வந்ததுக்கு பிறகுதான் எதை நினைச்சேன் அப்படின்னா, ஆண்டவரே நீர் யார், கர்த்தர் யாருன்றத அவங்க ப்ரீச் பண்ண தெரிஞ்சுட்டேன் பாருங்களேன். ஐயோ இவ்வளோ பெரிய தெய்வமா. ஆனா என் கூட 30 பேர் இருந்தாங்க, நிறைய பேர். அப்பவும் அவன் கேட்கல, காது கொடுத்து கேட்கல. இவ்வளோ பெரிய தெய்வமா, இவ்வளோ பெரிய தெய்வமா, இவ்வளோ நல்லவரா, அவர் யாருன்னு அறிய அறிய பயம் என்னை விட்டு போயிருச்சு, குறைவு என்னை விட்டு போயிருச்சு, எனக்கு ஞானங்கள் எல்லாமே தேடி வந்துருச்சு. ஆண்டவர் யார் என்ற அறிவு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க பயன்படுவது நிச்சயம். ஸோ 2 வார்த்தை. 1, ஆண்டவரே நீர் யார். 2வது, நான் என்ன செய்ய. கேட்கலாம், எல்லாரும் சொல்லுங்க, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து. கைகளை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே பேசுங்கப்பா. உங்க குரலை நான் கேட்கணும் ஆண்டவரே, உங்க வார்த்தையை நான் கேட்கணும் ஆண்டவரே. நான் நம்புறேன் இந்த உபவாச ஜெபத்துல யார் ரொம்ப வாஞ்சியா கேட்கறாங்களோ அவங்களை கர்த்தர் பேச ஆரம்பிச்சிருவார். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா அடுத்த வாரம் உயிரோடு இருந்தா அந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரும்போது நீங்க சொல்லுவீங்க, என் கூட ஏசப்பா பேசினார் பாஸ்டர், நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டேன். ரொம்ப நாளாச்சு பாஸ்டர் கர்த்தர் என் கூட பேசி, ஆனா திரும்ப ஆண்டவர் என் கூட பேசணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸோ நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர்கிட்ட நீங்க டிசைட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பேசணும், எதுக்காக ஆண்டவரிடத்துல நீங்க கேட்கணும். உங்களை சுற்றி எல்லாம் சாதகமா இருந்தாலும் நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டு தான் என்ன பண்ணணும்னா செய்யணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரிடத்துல கேட்காம நீங்க கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரியை சந்தித்தேன். ஒரு விதவை, தன்னுடைய கணவனால் கைவிடப்பட்டவர், கணவனால் இறந்தவர்கள் அல்ல, கணவனால் கைவிடப்பட்டவர். அவள் அவங்கள்ட்ட பேசி ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸ் சொன்னாங்க. பாஸ்டர், இது நானா தேடிக்கிட்டதா அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை, என்னுடைய தாயும் தகப்பனும் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க திருமணத்திற்கு. ஆனால் எனக்கு அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா அப்பாட்ட நான் சொல்லியிருக்கலாம், சொல்லி அந்த கல்யாணத்தை தடுத்து அந்த மனுஷனை நான் திருமணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கல்யாணம் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே இந்த துணி தைக்க கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்காக வந்தேன். வரும்போது என்னை நேசித்த அந்த பையன் நின்றுட்டு இருந்தான். அவெல்லாம் விடிஞ்சா கல்யாணம், நைட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அப்போது டக்குன்னு அவனை பார்த்தேன். அவன் எனக்கு முன்னாடி அழுதான். இந்த மாதிரி என்ன இப்படி நீ பண்ணிட்ட. உடனே நான் எதையுமே யோசிக்கல, உடனே முடிவு எடுத்துட்டேன். சரி ஓகே, இப்போ என்னடா, நீ என்னை நேசித்தது உண்மை, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதானே, வா போகலாம் அப்படின்னு சொல்லி நான் என் ஊரில் இருந்து நாளைக்கு கல்யாணம் யார்கிட்டையுமே சொல்லாமல் கோயம்புத்தூருக்கு ஓடி வந்துட்டேன். நான் எங்கள் அப்பாவுடைய மரியாதை எத்தையுமே நான் யோசிக்கல, யார்கிட்டையுமே கேட்கல. நான் ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு முன்னாடி எல்லாமே சாதகமாக இருந்துச்சு. அவங்க கையில் வண்டி இருந்துச்சு, ஏறினேன், கிளம்பினேன், வந்தேன், இங்கே செட்டில் ஆகிட்டேன், ஒரு வீடு எடுத்தேன், என் ஊருக்கே போகல. ஆனால் எந்த மனுஷனை நம்பி எங்கள் அம்மா அப்பா எல்லாரையும் உதறி தள்ளி நானா எனக்கு உரிமை இருக்குது, நான் டிசைட் பண்ணுவேன், எனக்கு ஏன் உரிமை இல்லை, நான் முடிவு எடுத்தேன் பாஸ்டர். இன்னைக்கு என் கணவனார் என் கூட இல்லை. இன்னைக்கு எங்கள் அம்மா அப்பாவை நான் போய் சந்திக்க முடியாது, அவங்க பலவீனமாக இறந்து போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் ஆளாகிறதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை, நான் தான். அன்னைக்கு மட்டும் ஒரு நிமிஷம் ஏசப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தேன், நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்க மாட்டேன் அப்படின்னா. அதனால இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசுறாரு. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தாய், ஆதலால் நீ ராஜாவாயிராதபடி கர்த்தர் உன்னை புறக்கணிப்பார். இந்த வார்த்தை உங்க யாருக்கும் பேசப்படக்கூடாது. என்ன வந்தாலும், எந்த வாலிப தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் சொல்றேன், மகன் உன்னை சுற்றி நிறைய சூழ்நிலை ரெடியா இருக்கலாம்ப்பா. உனக்கு டிசைட் பண்ண தெரியலாம், உனக்கு ஒரு சம்பளம் வரலாம், ஒரு வருமானம் உனக்கு இருக்கலாம், நீ சொன்னா யாரும் தட்டாதது மாதிரி இருக்கலாம், நீ தான் ரூல்ஸ் போடுறவனா இருக்கலாம்.
அவ்வளவுதான். எல்லாமே உனக்கு சாதகம்ப்பா. உன்னை ஏன்னு கேட்கறது கூட யாருமே இல்லை. நீ டிசைட் பண்றதா, நீ முடிவெடுக்கிறதா. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எல்லாம் எனக்கு சாதகமா இருக்குது, நான் முடிவெடுத்துருவேன் அப்படின்னு முடிவெடுத்துறாத. நீ கேட்க வேண்டிய ஒருத்தர் இருக்கிறார். நீ கேட்க வேண்டிய ஒருத்தர் இருக்கிறார். ஹலோ, நீங்க கேட்க வேண்டிய ஒருத்தர் இருக்கிறார். யார் தெரியுமா? கையை உயர்த்தி சொல்லுங்க, அது கர்த்தர். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்க அம்மா அப்பா எல்லாருமே கிராமத்து ஆட்கள். திருமணத்திற்காக ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்னு சொன்ன உடனே எங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு பொண்ணு செலக்ட் பண்ற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு ஞானம் பத்தாது, உனக்கு பொண்ணு செலக்ட் பண்ற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் ஞானம் இல்லை, நாங்கள் உனக்கு பார்க்கவும் முடியாது, நீ அப்படி. அப்பவே அவங்க ரொம்ப உயர்வா நினைச்சாங்க. எங்க அத்தானும் அப்படிதான் சொன்னாங்க, நீ டிசைட் பண்ணிக்கப்பா, நீ ஊழியக்காரன் உனக்கு. அப்போ என்னை சுற்றி இருக்கிற எல்லா பாதையிலையும் இருக்கிறவங்க வந்து நீ டிசைட் பண்ணிக்கலாம், நீ டிசைட் பண்ணிக்கலாம், நீ டிசைட் பண்ணிக்கலான்ற உரிமை என் கையில் கொடுத்துட்டாங்க. ஆனா நான் எங்க போய் நின்னேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, எல்லாரும் அந்த முடிவெடுக்கக்கூடிய உரிமையை எனக்கு கொடுத்தாலும் யார்கிட்டையும் நான் கேட்டு செய்ய வேண்டிய அளவுக்கு நான் இல்லை, எனக்கு தெரியுது. ஆனா உங்கள்கிட்ட கேட்காம நான் என்ன பண்ணிட முடியாதுன்னா, உங்க சித்தம் என்ன ஆண்டவரே, ஒரு அடையாளத்தை காமிங்க ஆண்டவரே, சொல்லி கொடுங்க. இந்த ஜெபத்துல யாரோ ஒருத்தர், சிஸ்டர் நீங்களா கூட இருக்கலாம், சிஸ்டர் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறது கூட யாருமே இல்லாம இருக்கலாம். உங்க வாழ்க்கை நீங்க தான் டிசைட் பண்ண, வேற யாருமே டிசைட் பண்ணல. அவ்வளவுதான். எல்லா முடிவும் நீங்க எடுக்கலாம். எல்லா முடிவு எடுக்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்க. அப்படின்னா உங்க அப்பா ஆஃப் ஆகலாம், என்ன அப்படின்னு கேட்டா உங்க அம்மா ஆஃப் ஆயிடலாம். அவ்வளவுதான். அவ்வளவு பவர்ல கடவுள் உங்களை வச்சிருக்கலாம், அவ்வளவு பவர் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா இத்தனை பவர் உங்களுக்குள்ள இருந்து முடிவெடுக்கக்கூடிய சகல பலனும் உங்களுக்குள்ள இருந்தாலும் நீங்க ஒருத்தர் இடத்துல கேட்கணும். ஹலோ ஹலோ, நீங்க ஒருத்தர் இடத்துல கேட்கணும். யார்கிட்ட தெரியுமா? கர்த்தர் இடத்துல கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு சாதாரணமான ஒரு மொபைல் வாங்கும்போது கூட நமக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு ஜோப்பில் கையில பணம் இருந்தா என்ன பண்ணிடுறோம்? கேட்கல, 10 போனை எடுத்து அடிக்க வச்சிருப்பாங்க. எந்த போன் வேணாலும் எடுத்துக்கலாமா, எடுத்துக்கூடாதா? என் ஜோப்பில் காசு இருந்துச்சுன்னா எந்த போன் வேணா எடுத்துக்கலாம், யாரும் என்கிட்ட கேட்க போறது இல்லை. அப்படிதான் நம்ம வாழ்க்கை. ஆனா நீங்க போன் வாங்கிடலாம், நீங்க என்ன பாக்குறீங்க, என்ன சேட் பண்றீங்க, எதெல்லாம் பண்றீங்கன்றதுக்கு ஒருத்தருக்கு கணக்கு கொடுக்கணும்ப்பா. ஒருத்தருக்கு கணக்கு கொடுக்கணும்ப்பா. யாருக்கு தெரியுமா? ஆமென் சொல்லுங்கப்பா. இப்போ எல்லாரும் ஒரு முடிவெடுங்க. எனக்கு முன்பாக டிசைட் பண்றதுக்கு 100% எனக்கு இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட என்ன பண்ணுவேன்? கைகளை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஓ பேசு பேசு, ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை நன்றி ஆண்டவரே, நன்றி. என்னை விட்டு போகாதீங்க ஆண்டவரே, என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாதீங்க ஆண்டவரே, என்கிட்ட மறுபடியும் நல்லா பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசுறத நான் உணரணும், நீங்க பேசுறத நான் கேட்கணும், உங்க சத்தத்தை கேட்கணும். சின்ன சாமுவேல் போய் உங்களை பற்றி தெரியாது இருந்த போதே நீங்க வாலண்டியரா போய் பேசுனீங்கல்லப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா சத்தமா. இன்னைக்கு உபவாச ஜெபத்துல ஒரே ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்கணும், ஆண்டவரே என் கூட பேசுங்க ஆண்டவரே. அவர் ஆழத்துவம் உள்ளவர் அல்லவா, அவர் பேசுவார். உங்க குரலை நான் கேட்கணும் ஆண்டவரே, உங்க குரலை நான் கேட்கணும் ஆண்டவரே. சொல்லிட்டே இருங்க, உங்க குரலை நான் கேட்கணும் ஆண்டவரே, உங்க குரலை நான் கேட்கணும் ஆண்டவரே, உங்க குரலை நான் கேட்கணும் ஆண்டவரே. Thank you Jesus. ஆமென் சொல்லுங்க. இப்படி ஆழத்துவம் கொடுங்க, ஆழத்துவம் கொடு. ஒவ்வொன்றையும் 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 கேட்டு 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 இதை செய்யலாமா ஆண்டவர், இதை செய்யக்கூடாது, பண்ணலாம் ஆண்டவர், பண்ணக்கூடாது, இப்படி நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாய் வெற்றியாய் அமைது. ஹல்லேலூயா. ஸோ எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி நின்று ஒரே திருச்சபை
ஊழியக்காரர். எவ்வளவு ஏலி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரர், எவ்வளவு பெரிய ஊழியக்காரர். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல அப்படின்னா, ஏலிட்ட பேச விருப்பப்படவே இல்லை. சாமுவேல் ஆனா பக்தியா நடக்கிறான். ஆனா அவனுக்கு இன்னும் ஏசப்பாவுடைய வார்த்தை ஒரு டைம் கூட அவன் என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் போய் யார் முன்னாடி நிக்கிறார் அப்படின்னு சொன்னா, சாமுவேலே கவனிங்க, கவனிங்க, இயேசு உங்கள்கிட்ட பேசுறதை எப்ப நிறுத்துவார் தெரியுமா? நீங்க அவருடைய பேச்ச மதிக்கவே இல்லைன்னா உங்கள்கிட்ட பேசுறதை அவர் என்ன பண்ணுவார்னா, ஏலிட்ட ஏற்கனவே நிறைய டைம் சொன்னாரு, கவனிச்சுக்கடா கவனிச்சுக்கடா கவனிச்சுக்கடா. ஆனா ஏலி அதை என்ன பண்ணலன்னா ஒரு பெரிய விஷயமாவே எடுக்கல, அதை கேட்கவே இல்லை. கடைசியில் ஆண்டவர் நினைக்கிறேன், அப்படியா சரி விடு. இப்போ சாமுவேலுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு தெரியலன்னா கூட, சாமுவேலே, உடனே அவன் போய் ஏலிட்ட நின்றுக்கிறான். நீங்க கூப்பிட்டீங்களா? இல்லடா, போய் படுத்துக்கோ. நீங்க போய் கூப்பிட்டீங்களா? நான் சொல்றேன், சாதாரணமா யார்ட்டையும் கர்த்தர் பேசிட மாட்டாரு. இந்த சாமுவேலுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டின்னு பாருங்க. நீங்க வந்து வயதான ஒரு வீட்டில் ஒருத்தங்க இருக்கிறவங்க உங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்கன்னு வைங்களேன், நம்ம நிறைய பேர் கூப்பிடும்போது காதை என்ன நம்ம கேட்காது. நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு அம்மா கூப்பிடும்போது காதே கேட்காது. என்ன கூப்பிட்டீங்களா? எப்போ? அவ்வளோ கத்துனதுக்கு அப்புறம் வர்றேன், வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுப்பல அப்படின்னா அந்த அம்மாவுக்கு தாகம் எல்லாம் முடிஞ்சு மயக்கம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தண்ணியே போகும். ஆனா இந்த சாமுவேல் பாருங்க, ஏலி சாமுவேலேன்னு கூப்பிட்ட உடனே குடுகுடுன்னு எங்க போடுறாரு. அதுவும் அம்மா அப்பாவா இருந்தா கூட பரவாயில்ல, அவர் வந்து சர்ச் பாஸ்டர், அதுவும் ஏலி வந்து கிழவனா இருந்தா. நம்ம யாரு கேட்கல கேட்கல கிழவ. இன்னொன்னு யாரு, நல்ல வெயிட், ஸ்தூலித்த, நல்ல குண்டான. அப்போ நமக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆட்களை பார்த்தாலே கீழ்ப்படியலான்னு அவன் என்ன பெரிய கேரக்டர் பாங்க போய் நிக்கிறான். உடனே அவர் சொல்றாரு, நான் உன்னை, நம்மளா இருந்தா என்ன பண்ண, கிளவா கூப்பிட்டு கூப்பிடலன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறியா? அமைதியா படுத்தவும் முடியாதா? அடுத்து போய் படுக்கும்போது ரெண்டாவது டைம் சாமுவேலேன்னு கூப்பிட்டா, ஐயோ இந்த கிழவனுக்கு வேற வேலையே இல்லை. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு சூழ்நிலை இருந்தா ரெண்டு இந்த யார் பட்சா இல்லை, இந்த பாட்டு கேட்பாங்கல்ல, இதை எடுத்து காதல் நல்லா சொருகிட்டு, நிறைய பேருக்கு, நிறைய மனைவிங்களுக்கும் அப்படிதான், வீட்டில் வந்து இதை மாட்டிட்டாங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரில, பசங்களுக்கும் அப்படிதான் என்ன நடக்குதுன்னே தெரில. அது செவிட்டு விரியன மாதிரி அப்படியே நடக்கிறது, அது காதில் உள்ள மாட்டி அந்த மாதிரி மாட்டிட்டு கேட்கல அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் சாமுவேலுடைய மனசை பாருங்க, ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல, திட்டல. ரெண்டாவது டைமே என்ன கேட்கிறாரு அப்படின்னா என்ன? அப்போ மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கேட்கல. மூணாவது டைம், சரிப்பா நான் உன்னை கூப்பிடல, அடுத்த டைம் இந்த மாதிரி சத்தத்தை கேட்கும்போது நீ சொல்லு, கர்த்தாவே சொல்லும், கேட்கிறேன். அப்போ ஏலிக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஆண்டவர் ஏன் என் கூட பேசல அப்படின்னா நான் கேட்கல, அதனால என் கூட. இப்ப நீ சொல்லு, கர்த்தாவே சொல்லும். பிரதர் சிஸ்டர், இதுவரையிலும் இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் ஏசப்பா பேசின அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னா, நான் சொல்றேன், எப்ப ஏசப்பா உங்கள்கிட்ட பேசுற அனுபவம் வரும் தெரியுமா? கர்த்தாவே சொல்லும். உனக்கு வெறுப்பு இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், பழி வாங்குற எண்ணம் துடிக்கலாம், என்னென்னமோ உங்களை சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இன்னைக்கு கர்த்தர் ஒருத்தட்ட பேச விரும்புறாரு, ஒரு தேவ பிள்ளையிட்ட பேச விரும்புறாரு. யார்கிட்ட தெரியுமா? கர்த்தாவே சொல்லும். யார் அப்படி நினைக்கிறீங்களோ உங்க பக்கத்துல வந்து ஏசப்பா பேசி, இங்க போகாத இங்க போன்னு கர்த்தர் சொல்ல விரும்புறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இந்த வார்த்தையை உங்களால சொல்ல முடியுமா? கர்த்தாவே சொல்லும். அவர் லைட்டா வந்து உங்கள்கிட்ட சொல்றார், மன்னிச்சிருப்பா அப்படின்னு. நீங்க உடனே, ஆண்டவரே இவ்வளவு துரோகம் பண்ணவனையா, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. நீ போய் சாரி கேட்டுற, என்ன ஆண்டவரே நானே தப்பு பண்ணல, அவன் பண்ண தப்பு அவ்வளவு பெரிய தப்பு, நான் ஒரு சின்ன தப்பு தான் பண்ணேன், சாரி கேட்க சொல்றீங்க. சாரி கேட்கறியா? நீங்க சொல்லிட்டீங்க இல்லப்பா, சாரி. கர்த்தாவே சொல்லும். கேட்கல? இந்த வார்த்தையை எத்தனை பேரால சொல்ல முடியும் சொல்லுங்க? இப்போ என்ன பார்த்து கேட்போம், பாஸ்டர் சொல்லுங்க நான் கேட்கறேன்னு சொல்லுவீங்க. பாஸ்டர் சொன்னா என்ன சொல்லுவாரு? இதை கொஞ்சம் கூட்டி விட்டு போமா, இதை எடுத்து வச்சுட்டு போங்க, காலையில் ப்ரேயருக்கு வாங்க. இதெல்லாம் உங்களால என்ன பண்ண முடியும்?
செய்ய முடியும். அதே பாஸ்டர் வந்து சண்டை போட்டு வந்தல போய் உடனே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னோடனே, நீங்க வேற பாஸ்டர், அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் எப்படி? அப்போ நம்ம நிறைய விஷயம் நம்ம பிடிச்சிட்டு இருக்கிற விஷயத்தை நம்மளால கீழ்ப்படிய முடியாது. ஆனா உண்மை இன்னைக்கு கர்த்தர் பாதத்துல நீங்க சொல்லுங்க, கர்த்தாவே சொல்லும். உடனே உங்க காதுக்கு பக்கத்துல வந்து அப்படியே மனசு விட்டு ஆரம்பிப்பார். இந்த வார்த்தைய சாமுவேல் சொன்ன உடனே தன்னுடைய இருதயத்துல இருக்கிற அத்தனை ஆதங்கத்தையும் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், அப்படியே கொட்டிட்டாரு. ஏலியை நம்பினடா கைவிட்டாங்க, ஏலியுடைய பிள்ளைகளை நம்பினடா கைவிட்டாங்கடா, இப்படி பாடுறா, இது நடக்குது, இது நடக்குது, இது மொத்தத்தையுமே. அடுத்த நாள் காலையில வந்து ஏலி வந்து நின்றுருக்காரு. என்ன ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசினாரு அப்படின்னு. இவனுக்கு சொல்லவா வேண்டாமான்னு அவன் குடும்பத்தை பற்றி, பரவாயில்லப்பா சொல்லுப்பா. மொத்தத்தையும் ஒரு சின்ன பையனை நம்பி ஏசப்பா சொல்றதுக்கு என்ன காரணம்னா ஒரே ஒரு வேர்டு தான் சிஸ்டர், ஒரே ஒரு வேர்டு தான் பிரதர், கர்த்தாவே சொல்லும். மகா இன்னைக்கு ஏசப்பா உங்க கூட பேசுறதுக்காக ரெடியா இருக்காரு. மகன் உங்க கூட ஏசப்பா பேசுறதுக்கு ரெடியா இருக்காரு. பிரதர் சிஸ்டர் தாய் தகப்பனே உங்க கூட ஏசப்பா பேசுறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா அவர் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் கேட்கிறாரு. நீங்க என்ன சொல்லணும்னா கர்த்தாவே சொல்லும். கேட்கல, அவர் என்ன சொல்லுவாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்க நிறைய பேர் இப்பவே நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஏசப்பா உங்க பக்கத்துல வந்து நின்னு உங்கள்கிட்ட பேசினா என்ன பேசுவாருன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? மகனே உன்னை நம்பி 1000 தருவேன் அப்படின்னு பேசுவாரு. கேட்கல, நீ தராசுல நிறுத்தும் போது நீ குறைவா இருக்கப்பா, நீ ஏன் இப்படி பண்ற, நீ ஏன் இப்படி செஞ்ச, நீ ஏன் இப்படி நடக்கிற, வேண்டாம்ப்பா, அதை தூக்கி போட்டுருவியா? அப்ப அந்த வார்த்தையை நீங்க சொல்லுவீர்களே. ஆனால் திரும்ப திரும்ப உங்கள்ட்ட பேசிட்டு ஒரு 10 டைம் கையை மேல உயர்த்து, கர்த்தாவே சொல்லும். சரண்டர். கேட்கல, அது எதுவா இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன் ஆண்டவரே. சொல்லிட்டே இருங்க ஆண்டவரே, அது எதுவா இருந்தாலும் நான் கேட்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் ஒரு 10-15 டைம் கையை மேல உயர்த்தி இதே வார்த்தையை, அதுவும் ஸ்பெஷலா வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம், ஆண்டவரே நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன். உங்க வாழ்க்கை ரொம்ப வெற்றியா இருக்க போகுது பிரதர். உங்களோட முகமுகமா ஏசப்பா வந்து பேச போறோம், காதுல பேச போறாரு. ரித்தலரம் தன்னோரலத்தனேரா உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம். இயேசுவே பேசும் ஏசப்பா. கர்த்தாவே சொல்லும். நான் கேட்கிறேன் ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஆண்டவரே. நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன் ஆண்டவரே. நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஓ கண்ணீரின் மாத்தி நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. கண்ணீரின் மாத்தீர் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போது, கடும் அக்கினியில் நடந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா துக்கத்து நான் அழிந்திரும். உங்க வார்த்தை மட்டும், உங்க வார்த்தை மட்டும் பேசாதிருந்தா மனசஞ்சலத்து மறித்திருப்பே. உண்மாண்டூரே, உங்க வார் சோர்ந்து போகும்போது
நீங்க என் கூட பேசுறதுனால தான் இவ்வளவு நாள் உயிர் வாழ்ற ஆண்டவரே. இத்தனை நாள் நான் கடத்துறதே உங்க ஏசையா ஏசையா. சத்தமா சத்தமா இதுவரையிலும் இயேசு பேசுறதுனால தான் உயிரோட இருக்கிறோம். ஏசையா நன்றி அப்பா நன்றி. ஓ ஹalleluya. நிந்தைகள் ஆவமா சூழ்ந்த போது ஆற்றியே அணைத்த கிருபையப்பா. சொல்லுங்க எல்லாரும். நிந்தைகள் அவமானம் ஆற்றியே அணைத்தது கிருபையப்பா. விக்கினங்கள் சூழ்ந்த போது மரண விக்கினங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதேரும் என் துக்கத்தினா உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்து இயேசுவே உண்மைப்பா உண்மை. இப்போ உங்களுக்கு தேற்ற வார்த்தை கடந்து வந்துடட்டும் ஆண்டவரே. மாறித்து ஏசையா கைகளை கட்டி ஏசையா அன்பு போதும். ஓ என் நேசரே கிருபை போதும். ஏசையா ஏசையா கிருபை போதுமே. ஏசையா இத்தனை நாட்களும் எங்களை தேற்றது உங்களுடைய வார்த்தை. இத்தனை நாட்களும் எங்களை நடத்தி வந்தது உங்க வார்த்தை. விழுந்து போகும்போது எங்களுடைய பலனே இல்லாமல் போகும்போது நாங்க என்ன நினைச்சிட்டு வந்தோமோ, நாங்க என்ன யோசிச்சுட்டு வந்தோமோ, அதே வார்த்தையால அழகா பேசி எங்களை ஆச்சரியமா நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. இப்போ உங்க பாதத்தை பிடிச்சு கெஞ்சி, ஸ்பெஷலா வாலிப தம்பியும் தங்கச்சிகளும் நாங்க எல்லாம் ஒன்னே ஒண்ணுக்காக மட்டும்தான் நிக்கிறோம். எங்க கூட கர்த்தாவே சொல்லும். எங்களுக்கு கேட்கறதுக்கு பலன் இல்லைன்னு மட்டும்தான் நாங்க நினைக்கிறோம். ஐயோ உங்க வார்த்தையை கேட்க முடியலையே அப்படின்னு தான் நாங்க கஷ்டப்படுறோம். மற்றபடி உங்க வார்த்தை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே. உங்க வார்த்தை கண்டிப்பா நல்ல வார்த்தையா தான் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் பொடி வச்சு பேசுவாங்க. எங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் உள்ளத்துக்குள்ள ஒண்ண வச்சு வெளியே பேசுவாங்க. எங்களுக்கு தெரியும் அங்க தீமை இருக்கும்னு தெரியும். ஆனா நன்மைன்னு பேசுவாங்க. எங்களை சிக்க வைப்பாங்க, மாட்ட வைப்பாங்க. எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நிறைய டைம் இதை நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். ஆனா ஒரு டைம் கூட உங்க வார்த்தை எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்ததோ தீமையை கொடுத்ததோ இல்லை. நீங்க பேசுறது எங்களுக்கு கடினமா இருந்தா கூட அது இன்னைக்கு வரைக்கும் எங்க வாழ்க்கையில நன்மையா தானே இருந்திருக்குது. அதனால இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல உங்களை பார்த்து ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் கெஞ்சிரும், எங்களோட பேசுங்கப்பா. 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா என் கூட முகமுகமா பேசிட்டாரு. ஆனா இப்போ அவருடைய குரலை நான் என்னமோ கேட்கவே முடியலன்னு எந்த தேவனுடைய பிள்ளை பின்மாற்றத்துல, எந்த தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாம இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேர் மேல இப்போ கர்த்தருடைய இரக்கத்தின் கரம் அப்படியே இறங்கி மறுபடியும் 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 நீங்க பேச ஆரம்பிங்க ஆண்டவரே. நீங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா, பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. உங்க பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு அவருடைய இருதயத்துக்குள்ள என்னென்ன ஜெப குறிப்பு இருக்குதோ இது அத்தனையுமே பரலோகத்துல வந்து எட்டிரட்டும் ஆண்டவரே. நீங்க இந்த ஜெபத்துக்கு மொத்தத்துக்கும் பதில் கொடுங்க ஆண்டவரே.